தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகுவாரா மாட்டாரா? மத்திய அரசு தெளிவாக கூற வேண்டும் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தல். டெல்லி போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் ஊடுருவி உள்ளதாக காவல்துறை குற்றச்சாட்டு. கேமராக்கள் மூலம் 2000 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக அறிவிப்பு. அரசால் போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்திவிட முடியாது என்று ராகுல் காந்தி பேச்சு. காலாவதியான மோடியால் இளைஞர்களை எதிர்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டல். தமிழ்நாட்டில் தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் வாயை திறப்பாரா என ஸ்டாலின் கேள்வி. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட மனம் இறங்காத படும் பாதங்க தாவேக அரசு என விமர்சனம். மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது பாடுவதா? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். நீட் தேர்வு குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. நீட் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக இருப்பதாகவும் விளக்கம். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் அமேசான் நிறுவன கட்டமைப்புகள் மீது தாக்குதல். உளவு தகவல்களை வழங்கியதால் தாக்கியதாக ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகுவாரா மாட்டாரா என்பதை அரசு தெளிவாக கூற வேண்டும் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். இன்று பிற்பகல் 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள் பேச்சு நடத்த நேரம் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த இடத்தில் என்று இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் கோரிக்கைகளில் 2 அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது மட்டுமே இன்னும் எஞ்சியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதனால் அவர் பதவி விலகுவாரா விலக மாட்டாரா என்பதை அரசு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று அசுதோஷ் ரங்கா வினாவினார். சோனம் வான்சுக்கை அண்ணா ஹசாரே 2 என்றும் அரசுடன் அவர் தனிப்பட்ட உடன்பாடு செய்து கொண்டார் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மசூது கூறியது தன்னலமற்ற போராளியை அவமானப்படுத்திய செயல் என்றும் அசுதோஷ் ரங்கா குறிப்பிட்டார். இந்த நாட்டின் எதிர்காலத்தை தன்னுயிரை பணயம் வைத்து 26 நாட்கள் உண்ணா நோம்பிருந்த சோனம் வான்சுக் பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவது அவரை அவமானப்படுத்துவதாகும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த பேச்சின் மூலம் போராட்டக்காரர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். சோனம் வான்சுக் மீது கேள்வி எழுப்புவது சரியல்ல என்றும் அசுதோஷ் ரங்கா தெரிவித்தார். இதேபோல் தனக்கு டைபாய்டு காய்ச்சல் இருப்பதாகவும் இருந்தாலும் தர்மேந்திர பிரதான் அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திபேக் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இளைஞர்களுடனான மோதலில் காவல் படையினர் 130 பேர் காயமடைந்ததாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 15 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த மோதலில் மாணவர்கள் 65 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. மோதலின் போது ஜந்தர் மந்தரில் போராட்டக்காரர்கள் 10,000 பேர் இருந்ததாகவும் காவல் படையினர் 3000 பேர் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் கலந்திருந்தது முகத்தை அடையாளம் காணும் கேமராவின் உதவியுடன் கண்டறியப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் குற்ற பின்னணி கொண்ட 2000 பேர் பங்கேற்றதை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. டெல்லி காவல்துறை குற்றம் சாட்டியது பற்றி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்காவிடம் கருத்து கேட்டதற்கு இதுபோல் தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் பட்டியலை தங்களால் கொடுக்க முடியும் என்று கூறினார்.
இளைஞர்களின் மண்டையில் தடிகளால் அடித்தவர்கள், கைகளால் பிடித்து தரதரவென்று இழுத்தவர்கள், கைகால்களை முறித்தவர்கள், பெண்களை அடித்தவர்கள் பட்டியல் தங்களிடம் உள்ளதாகவும் அதை பொதுமக்களிடம் வெளியிடப் போவதாகவும் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசாலும் போராட்டக்காரர்களை அகற்ற முடியாது என்றும், மோடியால் எதிர்கால இளைஞர்களை எதிர்கொள்ள முடியாது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாணவர்கள் 3 கோரிக்கைகளை வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஊழல் கரைபடிந்த தகுதியில்லாத தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை என கூறினார். அவரை வேறு துறைக்கு மாற்றப் போவதாக ஒரு தகவல் கிடைத்ததாகவும் அதை மாணவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். காவல்துறையினரின் தாக்குதலில் காயமடைந்த அபாய கட்டத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் இளம்பெண், கண் பார்வை இழந்த இளைஞர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு காரணமானவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது 2வது கோரிக்கை என தெரிவித்தார். இந்த வன்முறையை நிகழ்த்திய அரசு இயந்திரத்தின் தலைவரான பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது 3வது கோரிக்கை என குறிப்பிட்டார். இந்த அரசின் ஒட்டுமொத்த படைகளாலும் இளைஞர்களை இங்கிருந்து விரட்ட முடியாது என்று ராகுல் காந்தி கூறினார். போராட்டத்தை நிறுத்தவோ அச்சுறுத்தவோ என்னவெல்லாம் செய்தாலும் தாங்கள் போராட்டத்தை விட்டு பின்வாங்க போவதில்லை என தெரிவித்தார். இளைஞர்களும் மாணவர்களும் இந்தியாவின் எதிர்காலம் என்றும் யாரும் அவர்களுடன் சண்டை போட முடியாது என்றும், நரேந்திர மோடி இந்தியாவின் கடந்த காலம் என்றும் கடந்த காலத்தில் எதிர்காலத்துடன் சண்டையிட முடியாது என்றும் ராகுல் காந்தி கூறினார். தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதலமைச்சர் வாய் திறப்பது எப்போது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வினாவியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதலமைச்சர் வாயை திறப்பது எப்போது என்று வினாவியுள்ளார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாரி சொன்னால் போதுமா என தன்னை பார்த்து வீரவேஷமாக கேட்டவர் முதலமைச்சரானதும் அதை கூட செய்ய துணிவின்றி ஒளிந்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். பொறுப்பு கூறல், மன்னிப்பு ஆகியவை முதலமைச்சருக்கு பிடிக்காத வார்த்தைகளின் பட்டியலில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூட மனம் இறங்காத படுபாதங்க தாவேக் அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது இடத்திற்கு திட்டமிட்டு தள்ளுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் ஜூலை 28ஆம் நாள் நடைபெறவுள்ள 33வது பட்டமளிப்பு விழாவில் 3வதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் பிறப்பித்த ஆணையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வேண்டும் என்று தெளிவாக விளக்கமளித்திருந்த நிலையில் ஆளுநர் மாளிகை தேசிய பாடலை முதலில் பாட கட்டாயப்படுத்துவது அப்பட்டமான அதிகார வெளிப்பாடு என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமிழ்நாடு அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நீட் தேர்வு குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வு தேவையற்றது என்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிக சுமையை தான் கொடுக்கும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பு கொடுத்துள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான அனுமதியும் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். நீட் தேர்வு குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தெரிவித்தார். 5 ஆண்டுகளாக இத்தனை மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்றது திமுக தான் என்று குற்றம் சாட்டினார். தவறான நம்பிக்கையை மக்களிடத்தில் கொடுத்து 2 ஆண்டுகள் திமுக ஆட்சியை ஓட்டியதாக தெரிவித்தார். நீட் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் தெளிவாக இருப்பதாகவும் அதற்கான காலம் வரும்போது முதல் குரல் எழுப்புவோம் என்று நிர்மல்குமார் கூறினார். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் அமேசான் நிறுவன கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல் படையினர் அறிவித்துள்ளனர்.
வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் ராணுவ படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பக்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனத்தின் தரவுகள் மையம் மீது ஈரானின் புரட்சிகர காவல் படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க இராணுவத்திற்கு உளவுத்துறை தகவலை வழங்குவதில் ஆதரவு தந்து முக்கிய பங்காற்றும் அந்நாட்டு நிறுவனமான அமேசானின் கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பொறியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான அறிவிப்புகள் வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. மாநில தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல் மாற்ற வேண்டும் என முதல்வர் ஆசையுடன் அன்பு கட்டளையிட்டுள்ளதாகவும் அதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பொறியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளீர்கள், அதற்கான அறிவிப்புகள் வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் பொறியாளர் வெங்கடேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வினோத் கண்ணா, சுதாகர், சிந்து, தென்றல் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்வி ஒன்றை உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். வேலூர் மாவட்டம் பெருமுக்கை அரசு ஆதிதிராவிடர் நலத்தொடக்க பள்ளியின் 100ஆண்டு விழா மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னாள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கல்வி ஒன்றை உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்தார். மேலும் ஒரு வண்ணத்து பூச்சி எவ்வாறு தனது கடினமான கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து சிறகடித்து பறக்கிறதோ அதேபோல கல்வியில் தீவிர உழைப்பை செலுத்தினால் நீங்களும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் பழனி, தொடக்க கல்வி அலுவலர் கேசவன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நீட் தேர்வின் முறைகேடுகளுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலக கோரி விழுப்புரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இந்திய மாணவர் சங்கத்தினரும் அனுமதியின்றி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மத்திய பாஜக அரசிற்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்ட தமிழக காவல்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் நகராட்சி திடலில் அழைத்து வந்த பிறகு மாநில செயலாளர் சண்முகம் காத்திருப்பு போராட்டத்தில் இருந்து எழுந்து சென்றார். நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும், தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இரவு முழுக்க விழித்தெழு, நாடே விழித்தெழு என்கிற முழக்கத்தோடு இரவு முழுக்க போராட்டத்தை அமைதியாக நடத்துவது என்கிற அறிவுரை விடப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இரவு 10 மணி வரை இந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து காவல்துறை உயரதிகாரிகளும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய இரவு போராட்டங்கள் நடைபெற்று சங்ககிரி அருகே பெருமாள் கோவிலை முழுமையாக சீரமைத்து புதிய ராஜ கோபுரங்கள் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பாமக மற்றும் பொதுமக்கள் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் விஎன் பாளையத்தில் உள்ள வசந்த வல்லபராஜ பெருமாள் கோவிலை முழுவதுமாக புதுப்பித்து புதிய ராஜ கோபுரங்கள் கட்டிய பின்னர் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் பாமக மற்றும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு
VN பாளையத்தில் உள்ள வசந்த வல்லபராஜ பெருமாள் கோவில் கடந்த பல ஆண்டுகளாக குடமுழுக்கு நடைபெறாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு தனிநபர் மட்டும் கும்பாபிஷேகம் நடத்தி தருவதாக குற்றம் சாட்டினர். ஆகம விதிகளுக்குட்பட்ட கோவிலை முழுமையாக சீரமைத்தும் புதிய ராஜகோபுரங்கள் கட்டிய பின்னர் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மலை அடிவாரத்தில் உள்ள சோமேஸ்வரராய் கோவிலுக்கு எதிரே இடிந்து விழும் நிலையில் உள்ள மண்டபத்தை அகற்றிவிட்டு புதிய மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் பாமக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். அதை மிக சிறப்பான முறையில் புறணமைச்சு சுற்றி காம்பவுண்ட்லாம் அமைச்சு எல்லா வேலைகளையும் ரொம்ப சிறப்பான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செயலலுவலர்களை அவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். அவங்களும் மனுவை பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை ஆண்டுகளாக பழமை வாய்ந்த கோயில்? இது புறணமைக்கிறாங்கன்னா இல்லை என்ன பண்ணுறாங்க, எதுக்காக? ஓகே, இந்த கோயில் 1500 வருடம் பழமையான கோவில். இவ்வளோ நாளாக எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் ஊர் பொதுமக்களுடைய செயல்பாட்டில் பாதம் தாங்கிகள் அவங்களுடைய செயல்பாட்டில் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக புறணமைக்கிறதாக அரசாங்க உத்தரவின் பேரில் அவங்க இப்போ செய்கிறதுக்கு ஆவணம் எடுத்திருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகில் இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சேலத்தில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தாக்கியதை கண்டித்து சேலம் தாத்தக்காப்பட்டியில் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி அருகே பறக்கும் படை அதிகாரிகள் அப்பகுதியில் வந்த வாகனங்களை சோதனை செய்தபோது கேரளாவிற்கு கடத்த முயன்ற 750 கிலோ ரேசன் அரிசியையும் வெள்ளை நிற மண்ணெண்ணையும் பறிமுதல் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் பகுதியில் பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வெள்ளிக்கோடு பகுதியில் கேரள பதிவெண் கொண்ட சொகுசு காரை காவல்துறையினர் மறித்தபோது நிற்காமல் வேகமாக சென்றது. பின்னர் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பின்தொடர்ந்து இரவிபுதூர் கடை என்ற பகுதியில் காரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து காரை சோதனை செய்ததில் 750 கிலோ ரேசன் அரிசி கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்ல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அரிசி மூட்டையை மீட்டு காப்புக்காடு அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். இதேபோல அழகிய மண்டபம் பகுதியில் சொகுசு காரை சோதனை செய்ததில் மீனவர்களுக்கு மானிய விலையில் அரசால் வழங்கப்படும் வெள்ளை நிற மண்ணெண்ணையை கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்ல இருந்ததை கைப்பற்றினர். மேலும் காவல்துறையினர் கைப்பற்றிய பட்டை வெள்ளை நிற மண்ணெண்ணையை அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். இதில் பிடிபட்ட சொகுசு கார்கள் இரண்டும் விளவங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கரைப்பூண்டியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்டதால் ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் ஒருவர் தன்னுயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் காரைப்பூண்டியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையில் 80க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் கடந்த 2 நாட்களாக ஆலையின் உள்ளே அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சர்க்கரை ஆலையில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த போலூரைச் சேர்ந்த தொழிலாளர் பன்னீர்செல்வம் பணி நீக்கம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படாததால் மன உளைச்சலுக்கு ஆளாகினார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் அரளி விதையை அரைத்து குடித்து தன்னுயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் மயக்கமடைந்து கீழே விழுந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு உடனடியாக போலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் போலூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே தொழிலாளரை சந்திப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் போலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த போது அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் தங்களது பிரச்சினைக்கு உரிய பதில் அளிப்பதில்லை என்று புகார் அளித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம்ன்றதுனால எங்களுக்கே ஈவினிங் தான் தெரிஞ்சுது. நாங்கள் தெரிஞ்சோன்னு அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் இப்போ இன்ஃபர்மேஷன் இப்போ தான் போயிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அதாவது அந்த சுகர் மில் சார்ந்து பல கோடி கணக்கில் நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது. அதுக்கான கோடி அதுதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொல்லிட்டேன். இதை நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். கலெக்டர்கிட்ட யார் யாருக்கு எவ்வளோ போய் சேரணும் அது அமைச்சர்கிட்டே நாங்கள் சேர்த்துருக்கோம். அந்த மில் அரசு ஏற்று நடத்த வாய்ப்பு இருக்கா? அதை முதல்ல நம்ம இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது தான் பார்க்கணும். இது ஒரு தனியார் நிறுவனம் நடத்துறது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அரசாங்கம் முடியும். வேலூரில் விபத்தில் படுகாயமடைந்து மூளை சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேவூரைச் சேர்ந்த விஜயராஜ் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவர் ஜூலை 22ஆம் தேதி செயின்பாகத்தில் ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் ராணிப்பேட்டை பூட்டுத்தாக்கில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் மூளை சாவு அடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன்வந்தனர். இதன் அடிப்படையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. பன்ருட்டியில் உள்ள படைவீட்டம்மன் ஆலய செடல் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வைத்தி ரெட்டிப்பாளையத்தில் உள்ள படைவீட்டம்மன் ஆலய செடல் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படைவீட்டம்மன் சந்தை மேளங்கள் முழங்க திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து விரதம் இருந்த அனைத்து பக்தர்களும் வடம் பிடித்து தேர் இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு பன்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் ரகுபதி, காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறை தோல்வியடைந்து விட்டதால் பிடிவாத போக்கை விட்டு மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வது மிகவும் தவறான அணுகுமுறையாகும் என்றும் பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் சூழலில் அதற்கு சாதகமான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் இதுவரை அரசு அந்த கூட்டத்தை நடத்தவில்லை என்றும் கூறினார். அனைத்து கட்சி தலைவர்கள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். நீட் தேர்வு முறை தோல்வியடைந்து விட்டதால் பிடிவாத போக்கை விட்டு மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இது
மிக தவறான ஒரு போக்கு. அது உண்மையாக இருந்தால் இது தவறான ஒரு போக்கு. பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக தமிழக அரசு ஈடுபடக்கூடாது. அடிப்படையிலே மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு இன்று வேகமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற சூழலில் அதற்கு ஏதுவாக தமிழக அரசு எதுவுமே செய்யக்கூடாது. மேகதாதுவை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். மேகதாதுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுக்காக எதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்? நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருப்பதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருப்பதாகவும் உண்மை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும் ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும் அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் கூறினார். சமூக நீதித்துறை என்ற பெயரை மாற்றி மீண்டும் ஆதி திராவிடர் நலத்துறை என்றே பெயர் மாற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் மலைராஜா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் கலந்து கொண்டார். இதில் முன்னதாக பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் செய்தியாளர்களிடம் பேசியபோது, சேலம் மாவட்டம் ஒத்தியத்தூர் கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலை இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது என்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அப்பகுதியில் சிலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரை சமூக நீதித்துறை என மாற்றியதை மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஆதிதிராவிடர் நலத்துறை என்றே பெயர் மாற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். கேவிக்குப்பம் அருகே பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்று ஏரியில் முரம்பு மண் எடுத்து விலைக்கு விற்பனை செய்யும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காவனூரில் உள்ள ஏரியில் விஜயன், சரவணன் ஆகிய இருவரும் விவசாய நிலத்திற்காக மண் எடுக்க பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளனர். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் உதவியோடு விதிகளை மீறி 3 கிராமங்களை தாண்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் எடுத்து ஒரு டிப்பர் லாரி 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தனர். இதுகுறித்து கிராம பொதுமக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அலட்சியமாக தங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தனர். எனவே பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்று ஏரியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் எடுத்து சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்றத்தூரில் உள்ள முக்கிய 4 வழி சாலையில் அடிக்கடி ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள 4 முனை சந்திப்பில் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இச்சாலையில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இருப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவலர்கள் உடனடியாக ஈடுபட வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மயிலாடுதுறையில் இந்திய மாணவர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இரவு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மயிலாடுதுறையில் இந்திய மாணவர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் தேசம் விழித்தெழ விழித்திருப்போம் என்ற தலைப்பில் இரவு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்திய மாணவர் சங்க மாவட்ட தலைவர் அமுல் காஸ்ட்ரோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இனி வருவது திரையுலக செய்திகள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார். நடிகை ஜோதிகா தனது சமூக வலைதள பக்கத்தில் நீட் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தான் மாணவர்களுடனும் நமது தேசத்தின் எதிர்காலத்துடனும் துணையாக நிற்பதாக தெரிவித்துள்ளார். பொறுப்புணர்வுடன் இருந்து ஒரு ஜனநாயக இந்தியாவிற்காக நிற்பதாக கூறியுள்ளார். போராட்டத்தில் சோனம் வான்சுக், அபிஜித் திபேக், சௌரவ் தாஸ் ஆகியோர் போல தங்கள் குழந்தைகளை வளர்க்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தடையின்றி வெளிப்படையாக இருக்கும் ஜென்சி தலைமுறையினரை நினைத்து பெருமைப்படுவதாக கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றுப் போட்டியில் எகிப்தின் மயார் ஷெரீப் வெற்றி பெற்றுள்ளார். ஜெர்மனியில் ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயினின் பவுலா படோசா எகிப்தின் மயார் ஷெரீப்புடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய மயார் ஷெரீப் 7-4, 6-4 என்ற செட் கணக்கில் பவுலா படோசாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் மயார் ஷெரீப் அரையிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,08,072 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகுவாரா மாட்டாரா? மத்திய அரசு தெளிவாக கூற வேண்டும் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வலியுறுத்தல். டெல்லி போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் ஊடுருவி உள்ளதாக காவல்துறை குற்றச்சாட்டு. கேமராக்கள் மூலம் 2000 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக அறிவிப்பு. அரசால் போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்திவிட முடியாது என்று ராகுல் காந்தி பேச்சு. காலாவதியான மோடியால் இளைஞர்களை எதிர்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டல். தமிழ்நாட்டில் தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் வாயை திறப்பாரா என ஸ்டாலின் கேள்வி. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட மனம் இறங்காத படும் பாதங்க தாவேக அரசு என விமர்சனம். மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது பாடுவதா? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். நீட் தேர்வு குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. நீட் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக இருப்பதாகவும் விளக்கம். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் அமேசான் நிறுவன கட்டமைப்புகள் மீது தாக்குதல். உளவு தகவல்களை வழங்கியதால் தாக்கியதாக ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.